கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். For we walk by faith, not by sight. 2 Corinthians 5:7. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? சிறு வயதிலிருந்தே சாராவின் மனது ரொம்பவே நன்மையா இருந்ததா. அவளுடைய நல் மனதை பார்த்து பலரும் அவளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களாம். அவளுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே அவளிடம் தேவையானதை பெற்றுக்கொண்டு தேவை முடிந்ததும் விட்டு விலகுவார்களாம். சாராவால புரிந்து கொள்ள முடியல ஏன் அவளோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னு. ஆனா அவளுக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரியும். அவ நம்பினா, ஆனா இறுதியில் அவ மட்டும்தான் இருந்தான்னு. அவளுக்கே தெரியாம ஏசப்பா அவளுடைய வாழ்க்கையில நிறைய அத்தியாயங்களை எழுதி கொண்டிருந்தாராம். கண்ணால் காண்பதினால் அல்ல, விசுவாசத்தினாலே நடக்கிறோம்னு. சிறு வயதுல சாராவுக்கு ஒரு உண்மையான தோழி இருந்தாலாம். அவ பேர் தான் அன்யா. அவ ஒருபோதும் சாராவை பயன்படுத்தினதே இல்லை. அவ உண்மையான அன்பு எல்லா நாட்களிலும் அவ அழுத போதும் சரி, சிரித்த போதும் சரி அவளுடைய இருந்தாலாம். அவ தான் சாராவுக்கு ஏசப்பா கொடுத்த முதல் ஆசீர்வாதம். பல வருடங்கள் கழித்து சாராவின் வாழ்க்கையில புதிய நண்பர் வந்தானா. அவன் பேர் தான் ஈத்தன். அவன் சாராவின் வாழ்க்கை முழுவதும் பயணித்த ஒரே நண்பன். அவன் மற்றவங்கள மாதிரி இல்லாம ரொம்பவே மாறுபட்டவனா இருந்தானா. சாராவோட துன்ப நிலையிலும் அவ அமைதியா இருந்த நேரத்திலும் அவளுக்கு துணையா இருந்த ஒரே நண்பன் ஈத்தன் மட்டும்தான். அவ எதுவுமே சொல்லாம அழுதாலும் ஈத்தன் அவளுக்கு ஆறுதல் சொல்லுவானா. இன்னும் பல வருடங்கள் கழித்து சாரா கல்லூரிக்கு சென்றாளா. இங்கேயும் அவளிடத்துல உதவி கேட்டு பல பேர் பயன்படுத்தினாங்களாம். ஆனா பயன்படுத்தின பிறகு அவளை மறந்து விடுவார்களாம். ஆனா தேவன் மீண்டும் அவளை கவனிக்க ஆரம்பிச்சாரா. அப்ப ஏசப்பா சாராவுக்கு இன்னொரு தோழியை அனுப்பினாரா. அதுதான் ரூத். ரூத் அவளுக்கு உண்மையாவே இருந்தாலாம். அவளோட உண்மையான சகோதரி போல ஆதரிக்க ஆரம்பிச்சாலாம். சாராவோட வாழ்க்கையில பல பேர் வந்தாங்க, பல பேர் சென்றார்கள். ஆனா தேவன் சாராவுக்கு 3 பேரை மட்டும் வைத்தார். அன்யா சிறு வயதுல இருந்து தோழியா இருந்தா. ஈத்தன் பல வருடங்கள் கழித்து அவளுக்கு கடைசி வரைக்கும் நண்பனா இருந்தா. ரூத் கல்லூரி தோழியா இருந்தா. ஒவ்வொரு நிலையிலையும் சாரா தனியா இருக்கும்போது தேவன் 100 தவறானவர்களை நீக்கி சரியான 3 மட்டும் வைத்தார். சாரா இருளில் நடந்தாள், ஆனா விசுவாசத்தில் நடந்தாள். முடிவில் தேவன் அவளுக்கு ஆசீர்வாதங்களை தந்தார். நம்ம யாரை நம்ப வேண்டும் என்பதை காண முடியாம இருந்தா விசுவாசத்தில் நடந்து கொள்வோமாக. ஏன்னா ஏசப்பா நமக்காகவே இருக்கும் மனிதர்களை கண்டிப்பா வெளிப்படுத்துவாரு. அதனால நம்ம தனியா இருக்கோம், நம்மளை எல்லாருமே ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. நம்மளுக்கானவங்களை கண்டிப்பா தேவன் தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு சீக்கிரமா கொடுப்பார். ஆமேன்.